ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு பாதகைகள்லாம் வச்சுட்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்காக ரொம்ப 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 பொங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க கேட்கிற யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாகவும் சொல்லியிருந்தார். ஆதாரத்தோட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க யார் மேல நடவடிக்கை தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. மீண்டும் யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரை உங்களுக்கு பிடிச்சு கொடுத்துருக்கோம். யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டதுனால அண்ணா நகர் பகுதியில ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு வட்டச்சாளரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கியாச்சு. நீங்க திரும்ப கேட்கறதுனால இன்னொரு சாரை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் வேற யாருமே இல்லைங்க, தென் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதி ராஜாராமன் அவர்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் ஒரு மாவட்ட செயலாளராகவே இருக்காரு. அது 2 தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்காரு. திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்காரு. மாவட்ட செயலர் அவர் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அதாவது பெண் வேலைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த வட்ட செயலர்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த வட்ட செயலர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தெரிஞ்ச நிர்வாகிட்டாமா அந்த மாதிரி மாவட்ட செயலர் கேட்கிறாருமா, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை ஆட்கள் தேவை, கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த வீட்டு வேலைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்களா. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கண்டுபிடிச்சு கூட்டு இந்த மாதிரி அவங்க மாவட்ட செயலர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க, இவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இவங்க இங்கதான் தங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விட்டுறாங்க. வேலைக்கு சேர்ந்து 2 நாட்கள்லயே இவருடைய சுயரூபம் வெளியே வருது. அது என்ன வருது பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மருந்தை ஒண்ணு கொடுத்து, மயக்க மருந்தை கொடுத்து இவரை இந்த பெண்ணை 2 நாட்கள் கற்பழிக்கிறார். அழிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதை எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு புரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற கூடியவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நம்ம என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களை சேர்த்து விட்டாங்க. பாத்தீங்கன்னா நிர்வாகி கிட்ட போன் பண்ணி கேட்கறாங்க, நல்ல இடத்துல நீ வேலைக்கு சேர்த்து விட்ட, என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி கதறிடுறாங்க. ஸோ இதை அவங்க கேட்டு என்ன சொல்ற, இந்த மாதிரிலாம் நடக்காதே என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் பதறி போறாங்க. பதறி போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாவட்ட செயலருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அண்ணா, அது அவங்க வீட்டுல வேலை பார்த்தாங்கல்ல, அங்க உங்க வீட்டுல என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு எதுவுமே தெரியல. அந்த அம்மா என்கிட்ட ஒரே போன்ல அவங்க தங்கச்சியும் அந்த அம்மாவும் சண்டை. என்ன எந்த இடத்துல வேலைக்கு சேர்த்தா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு பேசுது. எங்க அண்ணனும் என் தங்கச்சியும் நாங்க வரோம், 10 நாளுக்குள்ள நான் வருவேன், உங்க வீட்டான உன்னைய கூட்டிட்டு நான் அவங்க வீட்டான நான் போவேன், நீ வரணும் என் கூட அப்படின்ட்டு பவுடர் ஏதோ கலக்கி கொடுத்தாங்களா, நைட்ல கலக்கி கொடுத்தாங்க. எனக்கு இதே டென்ஷன் ஆயிடுச்சு. நேத்துல இருந்து நேற்று காலைல போன் அடிச்சுது அவங்க தங்கச்சி பேசுச்சு. அது ப்ரூஃப் என்ன வச்சுன்னு இருக்குதான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க அவங்க தங்கச்சி வீட்டுக்காரா அவங்க மரும் பிள்ளையா டிஎம்கேல இருக்காங்க. நானே ஸ்டாலின் கிட்ட எடுத்துன்னு போவேன் இந்த பிரச்சனைய, கூட்டு போய் நான் டைரக்டா நான் பேசிக்கிறேன். புரியலண்ணா, அவங்க கிட்ட நீங்க ஏதோ தப்பா நடந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. மாடியில எல்லாம் போய் கிளீன் பண்ணாங்க. 2வது நாள் கொடை எல்லாம் வச்சு வச்சாங்க. கேளுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் எடுத்திருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் எடுத்திருக்காங்களா, அந்த ரிசல்ட் இருக்கான். ஏதோ பாட்டில் கிச்சன்ல ஒரு பாட்டில் இருந்துதான், அது ஏதோ பவுடர் கலக்கி கொடுத்தாங்களாம் அப்படின்னு திட்டினாங்க. ஆனா மயக்கத்துல இருந்த சனிக்கிழமை எனக்கு ஓரளவுக்கு அப்படியே மயக்கமா இருந்துச்சு. நைட்டெல்லாம் எனக்கு சீக்கிரமா சாப்பிடுன்னு ஒரே தொந்தரவு பண்ணாங்க. என்ன மயக்கத்துல இருந்தேன். அப்ப நீங்க அவங்க மேல இருந்ததும் உங்க முகம் நல்லா தெரிஞ்சுது. அவர் என்கிட்ட இருந்தாரு, என் துணியெல்லாம் கரையா இருந்துச்சு, நான் உறவே மாட்டேன். நான் சொன்னேன், நீ எதுவுமே இது பண்ணாத, நீ கம்மன் இரு, நான் எதா நான் பேசிக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. புரியலண்ணா, இந்த ஆடியோல
தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்த பெண் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையே, எப்படி சொல்லுவாங்க, ஏது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுலேயே உங்களுக்கு தெரியும் மழுப்புற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திரும்பி திரும்பி கால் பண்ணி வந்து என்னம்மாச்சு வேற என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஏன்னா அந்த அந்த வாய்ஸ் நோட்லேயே பார்க்கும்போது தெரியும் அவருக்கு வந்து கொஞ்சம் பயம் கலந்த ஒரு பேச்சு பேசுறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை, அதாவது இந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவருடைய வைஃப் அதாவது அவங்களுடைய மனைவியை விட்டு அந்த பெண் கிட்ட வந்து, அதாவது பெண் நிர்வாகி கிட்ட வந்து பேச வைக்கிறாரு. இந்த ஆடியோவும் கேளுங்க. எனக்கு ரொம்ப ஐயோ உங்களுக்கு மேல எனக்கு நேற்றுல இருந்து படப்பட நான் ஏற்றுக்கணும். நான் எதுவுமே இது பண்ணல, எனக்கு அந்த அளவுக்கு இதுவாயிடுச்சு மனசே, தெரியுமா? வாணி நான் ஒன்றும் கேட்டா நான் அவன் பார்த்து கூட பேசல, தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி சொன்னா ஒரு பாடி இருப்பா, எனக்கு பிடிக்கலமா, எனக்கு நான் வந்து போறேன்னா பேக் எடுத்து அப்படியே கொடுத்துருப்பான். இது வேற பொடி சொல்லிட்டு போனாலும் அதனால எனக்கு பேச கூட பிடிக்கல, அதெல்லாம் பிடிச்சிட்டு சரிம்மா போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். அவ்வளவு இதுவா சொல்றாங்களே, நீங்க வந்து ஏதோ பாட்டில் இருந்து பவுடர் எடுத்து காப்பில கலக்கி குடிச்சீங்கன்னா அது குடிக்கிறவதான் எனக்கு கோவம் இருக்காது, குடிக்கிறவதான் எனக்கு கோவம் இருக்கும். என்ன நம்ம ஏன் இங்க இருக்கணும் போயிடணும்னு இருக்கோம். அந்த காஃபி குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகாது, நம்ம இங்க வந்து போக கூடாது, நம்ம இங்கே இருக்கணும் தான் தோணும். சனிக்கிழமை நீங்க போன்ல யாருக்கிட்டயா பேசுனீங்கன்னா நான் இப்பவே டிஃபன் கொடுத்துட்டான்னு கேட்டீங்கன்னா அவங்க நீங்க யாரும் உங்ககிட்ட போன்ல சொன்னாங்கன்னா இப்பவே டிஃபன் கொடுத்துரு சாப்பிட வச்சிரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க சரி நான் சாப்பிட வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்குதான் எங்க பாவாடைலாம் கரையா இருக்குது, இவ்வளவு வருஷமா நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு. ஐயோ நான் சொல்றேன், ஏன் உண்மைச்சு அந்த மாதிரி ஆள் கிடையாது அவரு, எனக்கு தெரியும். எத்தனை வருஷமா நான் பாக்கிறோம், கேளுங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பேசுது, எனக்கு பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வெறுப்பா இருக்கு. எனக்கு இதெல்லாம் ஏன் காதல் இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாத அப்பயே நான் வந்து சொன்னேன், எனக்கு வெளியூர் அதெல்லாம் வேணாங்க, இல்ல நம்ம ஊர் சைடு தான் இல்ல அண்ணன், எனக்கு ஒரு மாதிரி வெளியூர் சைடு தெரிஞ்சவங்க நான் வச்சுக்க மாட்டேன், தெரியாதவங்களாம் வயசே உடங்க அப்படின்றாங்க. சரி இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சா நம்ம தப்பு செஞ்சாதான் நம்மளுக்கு அறுவருப்பா இருக்கு, ரொம்ப அறுவருப்பா இருக்கு, அது என்ன பண்றேன் பாக்கணும். ஆக்சுவலா வந்து இவங்களே வந்து போன் போட்டு கேக்குறாங்க என்ன ஆச்சு இந்த மாதிரி ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தப்புன்னு நினைச்சிங்களேன், அவங்களுடைய குரல் தோனிலாம் வேற மாதிரி இருக்கும், எதுக்குமா அதை பத்தில என்கிட்ட பேசிட்டு இருக்க, போனை கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு பெண் வந்து வேணும்னே வந்து யார் மேலேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு பழியை வந்து அபாண்டமா போட மாட்டாங்கன்றது உண்மை. ஏன்னா இந்த பேசும்போதே அது வார்த்தைகள் எப்படி தழும்புது, அவர் பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் பேசுறாங்களே அந்த மாவட்ட செயலரோட மனைவி பேசும்போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களும் திரும்பி கேட்கறாங்க, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, தப்பு பண்ணா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து அதுக்கு ரிப்பீட்டா ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல அவங்க வந்து வீட்டுக்கு கண்டிப்பா வந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்க போறாங்களா, எங்க வீட்லயே வந்து நிக்கிறாங்க, நான் வந்து மாட்டின் முடிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாமன்னு சொல்லிட்டு அந்த பெண் நிர்வாகியும் கேட்கறாங்க. அதுக்கும் இவங்க பாத்தீங்கன்னா சரியான ஒரு பதில் வராம விடுமா நம்ம பாத்துக்கலாம், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்கிறவரு, அவங்க ஒரு சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்யற பெண்ணு எந்த அளவுக்கு பயந்துருப்பாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி இதை வச்சுட்டு எப்படி வந்து இவர் மேல வந்து பழி சொல்ல முடியும், பாதிக்கப்பட்ட பெண் வந்து எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆடியோ வந்து பேசுறது ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆடியோவும் நமக்கு கிடைக்குது. இந்த ஆடியோல பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து தெளிவாவே சொல்றாங்க, நான் வந்து இங்க போனேன், ஆக்சுவலா வந்து எனக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க, எனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியல, 2 நாள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, 17 ட்ரெஸ்லாம் வந்து கரையா இருக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இதுல வருது. இந்த ஆடியோவை நீங்க கேளுங்க, உங்களுக்கு புரியும். இதுல ஆச்சரியமா இருக்குது எனக்கு, அப்படியே நெஞ்சு வந்து கேட்கவும் எனக்கு சத்தியமாக்கா நெஞ்சு அப்படியே படப்படன்னு ஆயிடுச்சு, தெரியுமா? நீ சொல்லவும் சரி என்னடா இது, நம்ம ஒரு பாதுகாப்பா இருப்ப, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, பாதுகாப்பா இருப்பக்கா, நிம்மதியா இருக்கும், உனக்கு ஒரு 10 ரூபாய் வரும் அப்படின்னு தான் நான் நினைச்சு சேர்த்து விட்டேன். உனக்கு அப்பவே உனக்கு மனசுல தோணுச்சுல்ல, அப்பவே நீ இல்ல வாங்கி நான் கூட வந்துடுறேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம்ல. இதுல என்ன ஆயிட போகுது, நீ இப்படி நடந்தது வெள்ளிக்கிழமை 8 மணி விட்டா உன்ன, சனிக்கிழமை அந்த மாதிரி நடந்துச்சுல்ல, நீ ஞாயிற்றுக்கிழமையும் நீ பாத்து அந்த போன்ல மத்தியானம் அவங்க போன்ல பண்ணல எனக்கு, நீ இப்ப வந்த பொம்பளை நீ பேச தோணலவா, நீ எனக்கு அதான் அவங்க மைண்டு தான் வருது தவிர
இப்போ நான் காலையில் அந்த காப்பி எடுத்து ஊற்றுன பிற்பாடு சாப்பாடு போனது தான் அந்த வெளி கிளம்பணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி தான் அவ்வளோ காசு தான் இருந்துச்சு எனக்கு. போகக்கூடாது வீடியோ இருக்கணும், போகக்கூடாது வீடியோ இருக்கணும், அந்த மாதிரி அந்த மருந்து இருக்கு. அதான் நான் இப்போ செக் பண்ணேன். காலையில் அந்த மருந்து காப்பியை நான் குடிக்கல, கீழே ஊற்றிட்டேன். டிஃபனையே நான் சாப்பாடுல கீழே போட்டேன். அதுக்கு பிறகு நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கிற வெளியே கிளம்பணும்னு கிளம்புறாங்க. நீ அதை நேத்தே செஞ்சிருக்கலாம்ல. அதான் தோணலன்னு அவங்க வசியத்துல உன்னை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி நீ என்ன பண்ணிருந்த தெரியுமா? இவ்வளோ தூரம் பண்ணி அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோ. அப்படி இல்லக்கா, சமையல் ரூம்குள்ள சமையல் ரூம்குள்ள நீ நீ அந்த பாட்டில் உன் கையில இருக்குதுல, திருடு நான் ஒரு பட்டம் கட்டுறது. போய் என் பொண்ணுகிட்ட நான் செக் பண்ணாலும் அங்கே நிறைய பேசிட்டு சாப்பாடு புரியல. ரத்தம் டேஸ்ட் பண்ணாலே எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க உடம்புல முதல்ல. இப்போ இந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து பேசி வச்சு பேசுற மாதிரி தெரியல. அதாவது அந்த பெண் பாத்தீங்கன்னா பயம் கலந்து பேசுறாங்க. இவங்களும் வந்து அந்த மாட்டி விட்டு, அதாவது நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோமே, நம்மளால ஒரு பெண் வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுற உரையாடல் நம்மளுக்கு கேட்கும் போது தான் தெரியுது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்குன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் அவங்க வந்து பதிவு பண்றாங்க. இதுல வந்து இவர் வந்து இப்ப இது மட்டும் பண்ணலங்க, இந்த மாதிரி போஸ்டிங்காகவும் பாத்தீங்கன்னா பல பெண்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திடுக்கிடும் ஒரு ஆடியோ சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆடியோவும் நீங்க கேளுங்க. அவன் இது மட்டும் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்க லேடிஸுங்களெல்லாம் வந்து பதவி போட்டு தரேன்னு தப்பாக யூஸ் பண்ணியிருக்கான். நிறைய பேருங்களெல்லாம், நிறைய லேடிஸுங்க எங்கள் கட்சியில் பதவியில் இருக்கிறதுங்களாம் அவங்க கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தான் பதவியை வாங்கி உட்காந்துருக்காங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. எதுக்காக இந்த பெண் வந்து காவல்துறையில போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து கேள்வி எழுப்பிச்சு, எங்களுக்கும் எழுப்பிச்சு. ஆக்சுவலா பார்த்து விசாரிச்சு தான் தெரியுது, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அந்த பெண்ணும் வந்து இவங்களும் வந்து பக்கத்து ஊருக்காரங்களா, அதாவது மாவட்ட செயலாளராக இருக்காரு பாத்தீங்களா ஆதி நாராயணன், அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை வந்து ஒரே ஊருக்காரங்களா இருக்காங்களாம். அவங்கள மிரட்டி, அதாவது நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன்னா அது வேற மாதிரி கேஸை போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த பொண்ணை வந்து சென்னையில இருந்து அவங்க ஊருக்கு ஓட விட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது லோக்கலா வேலை செய்யறவங்க, அவங்கெல்லாம் வந்து பின்புலம்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி மாவட்ட செயலர், அதிமுக கட்சியோட மாவட்ட செயலராக இருக்காருன்னா எவ்வளவு பவர் இருக்குன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் வந்து மிரட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காத மாதிரி மிரட்டி வந்து அமுச்சு விட்டுறாங்க. ஸோ வந்து இந்த ஆடியோ ஆதாரங்கள் நம்மளுக்கு ஏன் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க யார் இந்த சார்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா, இவரும் ஒரு வகையான சார் தான். ஆக்சுவலாக இந்த சார் வந்து சாதாரண ஆளே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னா, இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்துல தான் பார்த்துருப்போம். படத்துல தான் நானும் பார்த்துருக்கேன், எல்லாரும் படத்துல தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மருந்தை கலந்து கொடுத்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து படத்துல பார்த்து நம்ம கேட்கும் போது, இந்த ஆடியோலாம் கேட்கும் போது நம்மளுக்கு பகீர்ன்றது. அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு வக்கர புத்தியான ஒரு மனசுல வந்து எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பண்ணிருப்பாரு. ஆனா வந்து இவங்க ஒரு இதுவா மனசுல ஒரு சலனமே இல்லாம போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்காக பாதுகாப்பு கொடுக்குற கட்சின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்களே, இதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்க முடியுன்றது எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் மிக ஒரு தவறான விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனத்திற்கு இந்த விஷயத்தை வந்து நீங்க விசாரிச்சு இப்ப நீங்க வந்து எப்படி வந்து நடவடிக்கை எடுத்தீங்களோ, இப்ப வட்டச்செயலர் நடவடிக்கை எடுத்தீங்களோ, இவர் மேலேயும் கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்றது நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த மகளிர் அணி வந்து யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நீதி கேட்டு. நீங்க வந்து வள்ளுவர் கோட்டத்தில் இப்ப போராடிட்டு இருக்கீங்க, அங்க போராடக்கூடாது. இப்ப என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா அப்படி யூ டர்ன் போட்டு அப்படியே வந்து வெஸ்ட் மாம்பலம் வந்தீங்கன்னா ஆதி ராஜாராம் இருக்காரு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர், அவர் வீட்டு முன்னாடி வந்து கேளுங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி கேவலமான வேலைகள் பண்ணீங்க, யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு இவருக்கு மேல யாருன்னா சார் இருந்தா அவங்கள புடிச்சு கொடுங்க. அதை விட்டு வந்து முடிஞ்சு போன கதையை வந்து சும்மா யார் அந்த சார் கேட்டு வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். சீக்கிரம் போங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதோட நிக்க போறது இல்லைங்க. இனிமே வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து நாங்க தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா வந்து அந்த சார்களை வந்து உங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண் முன்னாடி வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவோம். எந்த கட்சி தவறு செஞ்சாலும் சரி, தப்புனா தப்புதான்றதை வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களுக்கும் காவல்துறை ஆணையர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து பேப்பர்லயும் வந்திருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா ஒன்னும் கம்ப்ளைண்டா வரல. ஆக்சுவலா வந்து குற்றம் செய்தவர்கள் யாரதான் தண்டனை கொடுக்கணும். தயவுசெய்து ஐயா நீங்க வந்து யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பெண்களுக்கு குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காரு. தண்டனை வந்து அதிகப்படுத்திருக்காருன்னு சொல்லாங்க. அது என்னென்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாலியல் வன்புணர்ச்சி பண்ணீங்கன்னா முன்பு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் இருந்துச்சு. இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகள் 14 வருஷம் வந்து உள்ள போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெருங்கிய உதவியாளர் அல்லது காவல்துறை ஊழியர் பாலியல் வன்புணர்ச்சி ஈடுபட்டால், அதாவது காவல்துறை சார்ந்தவர்கள் வந்து ஈடுபட்டாங்கன்னா அவங்க வந்து 10 ஆண்டுகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள், அதாவது 10 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா வந்து 10 ஆண்டுகள் வந்து கூடுதல் வந்து தண்டனை வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 12 வயதுக்குட்பட்ட சிறுமி மீது பாலியல் வன்புணர்ச்சி யாராவது ஈடுபட்டாங்கன்னா முன்பு பார்த்தீங்கன்னா 20 வருடங்கள் இருந்துச்சு, அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தண்டனை வந்து இருந்துச்சு, அல்லது மரண தண்டனை இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையாக வந்து ஏற்றிருக்கிறாங்க. அதாவது பொன்னாடி பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் இருந்துச்சு, ஆனால் 20 ஆண்டுகள்லாம் கிடையாது, கண்டிப்பா வந்து ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்றம் 20 ஆண்டுகள் முன்னாடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100% அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி, அப்போ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆயுள் சிறை இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா மரண தண்டனை. அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதாரண தண்டனைலாம் கிடையாது, ஆயுள் கைதியாகவும் இருக்க கிடையாது, மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். மீண்டும் மீண்டும் குற்றம் இழைத்தவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆயுள் சிறை இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 100% அவங்களுக்கும் மரண தண்டனை. அதாவது தொடர் குற்றம் பண்றவங்களுக்கு திரும்ப திரும்ப 5 வருஷம் 10 வருஷம் போயிட்டு திருப்பி வெளியில வந்து திரும்பி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பாலியல் தொல்லை, தொடர்ந்து பாலியல் தொல்லை வந்து கொடுத்திருந்தாங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் இருந்துச்சு, இப்போ வந்து 5 ஆண்டுகளா வந்து ஏற்றிருக்கிறாங்க. அது போக பெண்களை பின்தொடர்ந்தால், அதாவது யாராச்சும் பெண்களை வந்து நீங்க பின்னாடி போனாலோ இல்லை ஃபாலோ பண்ணாலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையே 5 ஆண்டு சிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா வந்து 7 ஆண்டுகள், அதாவது 2வது முறை நீங்க பண்ணீங்கன்னா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆசிட் வச்சு இந்த மாதிரி வந்து பெண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்லாம் அடிப்பாங்க, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா முன்னாடி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆயுள் அல்லது மரண தண்டனை வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆசிட் வீச முயற்சி, அதாவது நீங்க ஆசிட் வீசுற மாதிரி ஒரு நடிச்சாலும் சரி, முன்னாடி வந்து 5 முதல் 7 ஆண்டுகள் வந்து இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் சிறை, அதாவது அதிகபட்சம் வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாலியல் குற்றங்களை வந்து குறைக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து சட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தண்டனைகளை கொடுத்தாதான் கண்டிப்பா வந்து குற்றம் குறையுன்றது வந்து அது வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ராங்கான வந்து தண்டனைகள் வந்து கொடுத்துருக்கிறாரு. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம்.